வெல்கம் டு பாப்பா விளாக்ங்க. இன்றைக்கி துவரம் பருப்பில் உப்பு பருப்பு, அருமையான சுவையான உப்பு பருப்புங்க. ஒரு தட்டு சாப்பாடு இருந்தாலும் ஒரு கரண்டி குழம்பு இருந்தாலே போதுங்க. நெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா அலசி எடுத்து சுடுதண்ணி ஊற்றி தட்டி வச்சு மூடி வச்சுக்கலாங்க. அதுலேயே கொஞ்சமாக வெந்துடும். அதுக்கப்புறம் மண் பாத்திரம் அடுப்பில் வச்சு தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 1, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் இன்றைக்கி வச்சுக்கலாங்க. பூண்டு ஒரு 6 பல் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து மூடி வச்சிடலாங்க. பருப்பு விரைவாகவே வெந்துருங்க. நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளி ரசத்துக்காக நான் தக்காளி போட்டிருந்தேன், அதை எடுத்துக்கலாங்க. இப்போது கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க. செக்கில் ஆட்டிய கல்லெண்ணெய் 4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. வதங்கின பிறகு பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வதங்கின பிறகு சீரகம், மிளகு 2 சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து கொட்டிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. அருமையான சுவையில் உப்பு பருப்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சுவையாக இருக்குது. ஒவ்வொரு குழந்தைங்க ரசம் சாப்பிட்டாதுங்க. அதனால் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் இந்த மாதிரி உப்பு பருப்பு செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த மிளகு, சீரகம், பூண்டு இதோட சத்தெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சுவையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.